நீங்க ஒரு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அண்ட் உங்களோட பிபி பிளட் சுகர் லெவல் தட் மீன்ஸ் சாப்பிடுறதுக்கு அப்புறமா பார்க்குற போஸ்ட் பிராண்டில் பிளட் சுகர் லெவல் அன்கண்ட்ரோல்டா இருக்குன்னா அது கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஈஸியஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் சில ரிசர்ச் டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த பர்டிகுலர் ஹேபிட்டை ஸ்ட்ரிக்ட் அண்ட் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஈவன் 3 months ஆவரேஜா பார்க்குற HbA1c லெவல் கூட ரிடியூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க. அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெதர் இட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஆர் டின்னர் ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 minutes to 15 minutes வீட்டுக்குள்ளேயோ இல்ல வெளியிலயோ ஜஸ்ட் ஒரு ஜென்டில் வாக். அண்ட் இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம நடக்கும்போது நம்மளோட ஸ்கெலிட்டல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படி கான்ட்ராக்ட் ஆகும்போது இன்சுலினோட சப்போர்ட் இல்லாமலேயே நம்மளோட மசில்ஸ் ஆனது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா பிளட்ல இருந்து குளுக்கோஸை டைரக்டாவே கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படி கன்சியூம் பண்றதுனால நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 to 15 minutes குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகுறத இது கம்ப்ளீட்டா ரிடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் அது மட்டும் இல்லாம இது நம்மளோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் டைஜஷனுக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நடக்கிறதுனால குளுக்கோஸ் ஸ்பைக் கண்ட்ரோல் ஆயிடுமான்னு சொல்லி நீங்க ரொம்ப சாதாரணமா நினைக்கலாம். பட் 2016 நியூசிலாந்துல கண்டக்ட் பண்ண ஒரு டயபெட்டாலஜி ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா டெய்லி 30 minutes ரெகுலரா வாக் பண்றவங்களை விட இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 to 15 minutes வாக் பண்றவங்களோட குளுக்கோஸ் லெவல் 12% ரிடியூஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி டயபெட்டிஸ் மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலும் சரி ஆர் நீங்க ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி பர்டிகுலர்லி டைப் 2 டயபெட்டிஸ்ல இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ல சேஞ்சஸ் தெரியும்.